மதுரை ஆதீனத்தை நித்யானந்தாவிடமிருந்து முதல்வர் ஜெயலலிதா மீட்டுத் தர வேண்டும் என்று ஆதீன மீட்புக் குழு கோரிக்கை விடுத்துள்ளது. மதுரை ஆதீனத்தின் இளைய பட்டமாக நித்யானந்தா நியமிக்கப்பட்டதற்கு பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்புகள் வலுத்து வருகின்றன. மதுரை ஆதீனத்தை மீட்பதற்காக நெல்லை கண்ணனை ஒருங்கிணைப்பாளராக கொண்டு குழு அமைக்கப்பட்டுள்ளது. மதுரையில் தர்மபுர ஆதீன மண்டபத்தில் சனிக்கிழமையன்று மதுரை ஆதீன மீட்புக் குழு சார்பில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடந்தது. இக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் நெல்லை கண்ணன் நித்யானந்தா இளைய பட்டமாக நியமிக்கப்பட்டது சைவ திருமடங்களின் விதிகளுக்கு புறம்பானது என்றும் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள ஒருவரை நியமித்தது பெரும் தவறு என்றும் கூறினார். நித்யானந்தாவிடம் இருந்து அருணகிரி ஆதீனத்தை மீட்க வேண்டும் என அக்குழுவினர் முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்த ஆதீனத்தை நியமிக்க உரிமை உண்டு என்கிறார் அவர், அதிலே சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த உரிமையை பயன்படுத்தி சட்டத்தையும் மரபுகளையும் அவர் மீறி இருக்கிறார் என்பது எங்கள் குற்றச்சாட்டு. அருணகிரி அவர் ஏதோ கைதாகி உள்ளே இருக்கிறார் என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம். நான் இப்ப தமிழக முதல்வரிடம் சைவ பெருமக்கள் சார்பில் நான் வைக்கிற வேண்டுகோள் என்னவென்றால், மதுரை ஆண்ட பாண்டிமாதேவி அரசுதான் இந்த மடத்தை ஸ்தாபித்து தந்தார். நீங்கள் இன்றைக்கு தமிழகத்தை ஆளுகிற பேரரசியாக இருக்கிறீர்கள். இந்த மடத்தை நீங்க தான் எங்களுக்கு மீட்டு தரணும். நித்யானந்தனை கைது செய்தால் அருணகிரி விடுதலை ஆவார். நிலைமைதான். ஞாயிற்றுக்கிழமையன்று பல்வேறு அமைப்புகள் சார்பில் மதுரை ஆதீன மடம் மீட்பது தொடர்பாக மாநாடு நடத்தப்படும் என மீட்புக்குழு உறுப்பினரும் இந்து மக்கள் கட்சி மாநில தலைவருமான அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார்.